and welcome to Cook with Martina. ரொம்ப குவிக்கா ஈஸியான மட்டன் குழம்பு இதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலை சேர்த்துக்க போறோம். நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ப்ரிசைஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 சேர்த்துக்க போறேங்க. 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இதையும் நான் இப்போ சேர்த்திருக்கேன். ஜீரா ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேங்க. அதை ஒரு சின்ன பவுல்ல நான் இப்ப சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நம்ம இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே நீங்க ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ கூல் டவுன் பண்ணி இதை நம்ம அரைக்க போறோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு அது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி தான் ஆட் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த தக்காளி அரைச்சு போடுறதுக்கும் பிடிக்கும். அப்படி கூட பண்ணலாம். இல்லாட்டி குழம்புல அந்த தக்காளி இருக்காது இல்லைங்களா? இல்லாட்டி நல்லா வதக்குனீங்கனாலே அது சரியாயிடும். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இப்ப சேர்த்துறேங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். அந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ண வைக்கலான்ட்டு தான். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் நான் இப்போ சேர்த்துக்க போறேன். அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் மிக்சியில் அந்த மசாலா கொஞ்சம் இருக்கிறனால அதிலே நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை சேர்த்துருக்கேன். சால்ட் ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போவே நீங்கள் சால்ட் எல்லாம் உங்களுக்கு பத்துதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம்.
இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6 to 7 விசில் நீங்கள் விடலாம். உங்கள் மட்டன் கறி இதிலே ரெடி ஆகிடுங்க. அண்ட் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சண்டே வந்துச்சுனாலே மட்டன் கறி வேணும் தான் கேட்பாங்க. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா திக்காகிடும். சண்டே ஆஃப்டர்நூன் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.